electrostatics of conductors and dielectrics, right? Electrostatic, which mean, what does it mean? Electrostatic அப்படினா Charges at rest. charges at rest இல்லையா? What is dielectric? Insulator. Yeah, dielectric we can also say as insulator. What is insulator? Don't say dielectric. Does not conduct electricity. Yeah, it does not conduct electricity. Okay, example we can use mica, air, plastic, wood. So these all are dielectrics, which is a very bad conductor of electricity. Okay, obviously you know that a conductor is opposite of insulator இல்லையா? So conductor வந்து will conduct so that electricity வந்து can move very smoothly in conductor, which means it will have more free electrons. There will be no opposing power like insulator. சரி, இப்போ இதில் வந்து we will see some properties based on conductors. ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ், properties of conductors, how it will behave. ஓகேவா? so this is very simple. so இதில் வந்து they have given some points இல்லையா? இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து we can expect as 2 mark. so totally they have given 4 இல்லையா? அந்த 4மே வந்து different கான்செப்டை வந்து சொல்ல போகுது. அண்ட் இதில் வந்து ஒரு சில கான்செப்டும் நம்ம பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி. அண்ட் வென் ஐ டேக் தட், அது என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கண்டக்டர், ரைட், அது வந்து ஒரு சாலிட் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குது. அது வந்து ஒரு வாட் எவர் த ஷேப், ஒரு க்யூப்ஸ் ஷேப்போ, ஸ்கொயரோ, இல்லை ஒரு பிளெயின் ஷீட்டோ, இல்லை இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு கண்டக்டரோ, லைக் ஒரு ஸ்டோன் மாதிரி, இல்லை ஏதோ ஒன்று, ரைட், ரேண்டம் ஷேப்பு இல்லை ரெகுலர் ஷேப்பு, பட் அது ஒரு கண்டக்டர், சாலிடில் இருக்கக்கூடிய கண்டக்டர். இப்போது இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைட் த கண்டக்டர் 0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி? ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி 0வாக இருக்கும்? அதுவும் அந்த கண்டக்டருக்கு நடுவில். பேசிக் திங் என்ன அப்படின்னா, எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம், ஈவன் கண்டக்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். அந்த இடத்துலையும் சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும், அதுலேயும் எந்த டவுட்டும் கிடையாது. சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தேர் வில் பி எலக்ட்ரிக் ஃபீல்டு. எஸ் ஆர் நோ? Yes, sir. ரைட், வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், சார்ஜஸ் இருக்குது, அப்போ கண்டிப்பாக அந்த சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். அப்போது ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்டக்டரில் வந்து மில்லியன் கணக்கில் சார்ஜஸ் இருக்குது. அப்போது அந்த கண்டக்டருக்கு சென்டரில் மட்டும் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காதுன்னா அப்போ சென்டர்லேயும் சார்ஜ் இருக்காதுன்னு அர்த்தம். ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நார்மலி ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்டக்டரில் சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும், ரேண்டம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு சார்ஜுடைய மோஷனை இன்னொரு சார்ஜ் வந்து அப்போஸ் பண்ணிடும். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது என்கிட்ட ஒரு கண்டக்டர் இருக்குது இந்த மாதிரி. இப்போது இங்கே ஒரு சார்ஜ் வந்து இப்படி மூவ் ஆகுதுன்னா இந்த கண்டக்டரில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சார்ஜ் இந்த சார்ஜை அப்போஸ் பண்ணுற டைரெக்ஷனில் மூவ் ஆகலாம். அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் பிகம்ஸ் 0. கரெக்டு தானே? அண்ட் அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நியூட்ரல் அப்படின்னா, இல்லை நெட் சார்ஜ் 0 அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டில் சார்ஜே இல்லை அப்படின்னு அர்த்தமா?
No, sir. நோ. Sir. அப்படி இல்லை. என்ன அர்த்தம்? Positive charge and negative charge is equal to positive charge. Fantastic. So number of positive charges equal to number of negative charges இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுனால கேன்சல் ஆகிடும். அண்ட் we can also understand in this way. இது எப்போனா ரைட் when there is no any external field. இப்போது இதை இன்னொரு ஆங்கிளில் they are saying என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்டக்டர் இருக்குது. இந்த கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக, அதாவது வெளியில் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை அனுப்புகிறோம். இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை அனுப்புகிறோம். ரைட், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதில் ஒன்றுமே இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி நம்ம அனுப்புகிறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி அனுப்பும்போது என்னாகும், இந்த சார்ஜ் விச் மீன் இந்த கண்டக்டரில் நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல ரைட், இந்த இடத்துல this will act as positive plate. ஆமாவா? என்னாச்சு, எல்லாம் தூங்குறீங்களா? Yes, sir. தூங்குறீங்களா? தூங்குறீங்களா கேட்டதுக்கு எஸ்ன்னு சொன்னீங்க. No, sir. புரியல. ஸோ திஸ் சைடு வில் ஆக்ட் as நெகட்டிவ். இதில் எதனா டவுட் இருக்கா? No, sir. No, No, இல்லையா? sir. ரைட், சரி, ஓகே. நான் கொஞ்சம் வேகமாக எடுக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ரைட், ஸோ இப்போ வந்து திஸ் வில் ஆக்ட் as a பாசிட்டிவ் பிளேட் அண்ட் திஸ் வில் ஆக்ட் as a நெகட்டிவ் பிளேட். சின்ஸ் என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் வெளியில் வருது. ஸோ வி கன்சிடர் திஸ் இஸ் பாசிட்டிவ். அண்ட் இது இந்த சைடை பொறுத்த வரைக்கும் உள்ளே போகுது. ஸோ வி செட் த ரைட் ஹேண்ட் சைட் டு பி நெகட்டிவ் பிளேட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டரில் இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு படுது, அதே மாதிரி அந்த சைடில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே வருது. Sir, we can't hear you, sir. நவ் Sir, voice break ஆகுது. இப்போ கிளியரா? Yes, sir. Now I can hear, sir. சி, இப்போது என்கிட்ட இந்த எல்லோ கலர். ஸோ இதிலேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து will act as a பாசிட்டிவ் பிளேட், ரைட் ஹேண்ட் சைடு வந்து will act as a நெகட்டிவ் பிளேட். இப்போ என்கிட்ட வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு தாராளமாக போயிட்டுருக்கு. இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இப்போ என்கிட்ட வந்து நார்த் போல் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் வந்து சவுத் போல் இருக்குது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து போகும், சாரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன். ஓகேவா? we are not talking about whether it is attracting or repulsion is happening. Just understand, I have north pole and south pole, and in between them I have some object. அப்போ என்ன ஆகுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த ஆப்ஜெக்டை தாண்டி நார்த் போலுக்கு போகுது. ஆமாவா? Yes, sir. South pole. சாரிம்மா, ஆமாம் தானே, நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது. Yes, sir. ஸோ அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட்டுன்னு சொல்லும்போது பாசிட்டிவ் பிளேட்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு போகுது. அதுக்கு இடையில நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கண்டக்டர். ஸோ கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது we have many charges. ஆப்வியஸ்லி எனக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த எல்லோ கலர் வந்து பாசிட்டிவ். ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்டில் எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலுமே நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த கார்னரில் அக்யூமுலேட் ஆகிடும். ஏன் அக்யூமுலேட் ஆகும்னா, இது நெகட்டிவ் சார்ஜு, இந்த பக்கத்தில் இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த பக்கம் அக்யூமுலேட் ஆகும். ஏன்னா இந்த நெகட்டிவ் பிளேட்டும் இந்த பாசிட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் ஆகும். ஆர் யூ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் இன் டிஃப்ரெண்ட் வே. எப்படி,
இது பாசிட்டிவ் பிளேட்டு, இது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ரிப்பல் ஆகிட்டு அந்த கார்னர் போயிடுச்சு. இது நெகட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் பிளேட்டு. ஸோ ரிப்பல் ஆகி இந்த கார்னர் வந்தாச்சு ஆப்போசிட்டில். யூ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் வே. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கண்டக்டர் இருக்குது. அந்த கண்டக்டர் வந்து சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்கும். ரைட், இந்த மாதிரி இருக்குது. அப்படியே ரேண்டமாக ஒவ்வொரு இடத்துல வந்து அப்படியே சார்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஐ கிவ் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்கே சார்ஜ் அலைன்மெண்ட் நடக்குது. எல்லா சார்ஜுமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போய் நின்றாச்சு இல்லையா? ஸோ அப்போ நெகட்டிவ் எல்லாம் ஒரு பக்கமாக வந்தாச்சு, பாசிட்டிவ் எல்லாம் ஒரு பக்கமாக வந்தாச்சு. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, பிஃபோர் அப்ளையிங் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு சார்ஜஸ் வந்து எல்லா இடத்துலையும் ரேண்டம் பொசிஷனில் இருந்தது. ஒன்ஸ் ஐ அப்ளை த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, சார்ஜஸ் எல்லாமே இந்த ஆப்ஜெக்டுடைய கார்னருக்கு வந்துருச்சு. அப்போது இங்கே என்ன சொல்லலாம், இன்சைடு, ரைட், இன்சைடு த கண்டக்டர் எனக்கு சார்ஜ் வந்து பிகம்ஸ் 0. when charge becomes 0, electric field also becomes 0. இது ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம இன்னொரு விதத்துலையும் பேசலாம். ஐ எம் ரைட்டிங் ஹியர் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, ஸோ சார்ஜ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0. ரைட், இதை நம்ம இப்படி பார்க்கலாம். எப்படி we can also understand in different எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இங்கே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து இருந்தது. So we know that the directions of the electric field எப்படி இருக்கும், positive to negative இந்த பக்கம். Right, this is the directions of electric field from positive to negative plate, negative charges. இது வந்து inside the conductor. நல்லா கவனிங்க, ரெட் கலரில் இருக்கிறது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்குது, அந்த கண்டக்டருக்கு உள்ளே இருக்குது. எங்கே, இந்த பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு மூவ் ஆகுது. ரைட், இப்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இதில் இருக்கிறது வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ நம்ம இங்கே வெளியில் கொடுக்குறோம் இல்லையா, அது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ வாட் வி ஆர் கன்க்ளூடிங் அப்படின்னா, இது கண்டக்டராக இருக்குது. நல்லா கவனிங்க, வி வில் டாக் அபவுட் டைஎலக்ட்ரிக்ஸ் இன் த நெக்ஸ்ட் டாபிக். இது கண்டக்டராக இருக்கும்போது எனக்கு இதில் சார்ஜஸ் இந்த அலைன்மெண்ட் நடக்குது. அதுக்கு பேர் போலரைசேஷன் சொல்லுவோம். போலரைசேஷன். ரைட், இந்த டாப்பிக்கை நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் இதே மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிச்சிருவேன். இந்த சார்ஜ் அலைன்மெண்ட், வென் தெர் இஸ் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சார்ஜ் அலைன்மெண்ட் நடக்குது. அதுக்கு பேர் போலரைசேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே ஒரு பக்கத்தில் வந்து அக்யூமுலேட் ஆச்சு. அப்போ கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனும் இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனும் ஆப்போசிட்டில் இருக்குது, ஈக்குவல் இன் மேக்னிடியூட். ஸோ we can say inside the conductor electric field is 0. புரியுதா? Yes sir. Right, and this happens in a very short interval of time. நமக்கு கொடுத்துருப்பாங்க 10 to the power -16 செகண்ட்ஸுக்குள்ளே நடந்துருமா. ரொம்ப ஷார்ட் இன்டர்வல். இந்த சார்ஜ் அலைன்மெண்ட் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு கான்செப்ட். இதில் எதனா டவுட் இருக்கா? No sir. ரைட், இப்போ செகண்ட் கான்செப்டும் நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்டில் என்ன பேசணுமோ அதே தான் பேச போகிறோம். செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்சைட் த கண்டக்டர் மை சார்ஜ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யூ நோ ஹவு த சார்ஜ் பிகம்ஸ் 0. when we apply the external electric field, எனக்கு அந்த கண்டக்டரில் சார்ஜ் அலைன்மெண்ட் நடக்குது. ஸோ எனக்கு சார்ஜஸ் எல்லாமே அக்யூமுலேட் ஆகுது கார்னரில். அப்போ இன்சைட் என்ன ஆகுது, சார்ஜ் வந்து 0வாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல when we apply the Gauss law, right, when we apply the Gauss law, நம்மளால் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா காஸ் லாவை பொறுத்த வரைக்கும் என்னது, இன்சைடு த சர்ஃபேஸ் எனக்கு சார்ஜ் இருக்கணும்.
அப்போது ஒரு கண்டக்டர் பொதுவாக எந்த கண்டக்டராக இருந்தாலும் சரி, எனக்கு சர்ஃபேஸில் தான் சார்ஜ் அக்யூமுலேட்டாக இருக்கும், இன்சைடு வந்து சார்ஜ் பிகம்ஸ் 0. இதுதான் நம்ம படித்தோம். என்ன படித்தோம்? அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லால் 4th கேஸ் படித்தோம். ஒரு ஃபுட்பால் மாதிரி ஒயிட் கலர் எடுத்தோம், வெளியில் ஒரு எல்லோ கலரில் ஒரு சர்ஃபேஸை சூஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸுக்குள்ளே அந்த ஃபுட்பால் இருக்குது, ஸோ சார்ஜ் இருந்தது, விச் மீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஆன் த சர்ஃபேஸ் சூஸ் பண்ணோம், அந்த இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தது. ஆனால் இன்சைடு த ஃபுட்பால் நம்ம ஒரு சர்ஃபேஸு சூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த சர்ஃபேஸுக்கு உள்ள சார்ஜ் கிடையாது. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் which mean and the electric flux which is equal to q by epsilon naught, so q becomes 0. We said electric field also becomes 0. correct? Yes sir. Right. அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் எதனா இருக்கு அப்படின்னா அந்த கண்டக்டரில் wherever you introduce a charge, எந்த இடத்துலலாம் நீங்கள் சார்ஜ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அக்யூமுலேட் பண்ணிவிட்டு வந்தாலுமே சரி, எல்லா கண்டக்டர்லையுமே சார்ஜஸ் வந்து சர்ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். ஸோ வாட் எவர் த ஷேப், வாட் எவர் த சைஸ், வாட் எவர் த மெட்டீரியல், சார்ஜஸ் வந்து அக்யூமுலேட் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ். புரியுதா? Yes, sir. Any doubt here? No sir. Okay. No, sir. தேர்டு கேஸ் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தேர்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். ஒய்? Because it will disturb the Disturb பண்ணிடும் sir. if it is not perpendicular. Fantastic. Right? So if it is inclined, neighboring charges வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ தட் அந்த டோட்டல் சர்ஃபேஸில் இருக்கிற எல்லா சார்ஜுமே டிஸ்டர்ப் ஆகும். அது வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் எதுக்குமே அது பாசிபிள் கிடையாது. அப்படி டிஸ்டர்ப் ஆகும்போது ஒவ்வொரு சார்ஜும் வில் எக்ஸ்பீரியன்ஸ் சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ நீங்கள் பொதுவாக வந்து நீங்கள் ரோட்டில் பார்க்குறதோ இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு இரும்பு எதை தொட்டாலும் உங்களுக்கு ஷாக் அடிக்கும். அது பாசிபிளே கிடையாது இல்லையா? ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர். ஓகேவா? அதுதான் வந்து அந்த மூணாவது கேஸாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வி நோ தட் வாட் எவர் த சர்ஃபேஸ், ரைட், என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்? சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இது வந்து நம்ம சிங்கிள் சர்ஃபேஸில் பார்த்துருந்தோம். சப்போஸ் அது வந்து ஒரு 2 பேரலல் பிளேட் இருந்தது அப்படின்னா என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ப்ளஸ் sigma by 2 epsilon naught, which is equal to 2 sigma by 2 epsilon naught. 2 will cancel. We said sigma by epsilon naught. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் they have taken the surface, அந்த சர்ஃபேஸ்லேருந்து சிலிண்டர் மாதிரி ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் டு யூஸ் காஸில் இட் ஷுட் பி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்போது காஸில் மாதிரி எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து ஐ ஹாவ் 2 சர்ஃபேஸ், விச் மீன் அந்த சிலிண்டரை ஹாரிசாண்டலாக வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த கர்வ்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர். அப்போ அந்த 2 பாட்டம் டாப்பில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ளஸ் அந்த ஏரியா வெக்டரும் 0 டிகிரியில் இருக்கும். ஸோ தட் 2EA which is equal to Q by epsilon naught அப்படின்னு எழுதலாம். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு which is equal to Q by epsilon naught 2 times A. Hope you understood. இது எல்லாமே நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்ட் ஃபோர்த்தில் பார்த்தா எல்லா கேஸும் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. புரியுதா? Yes, sir. இது வந்து முழுக்க தியரி பார்ட்டு தான். இந்த தியரி பார்ட்டு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால சும்மா ஜஸ்ட் ஐம் கோயிங் ரேண்டம்லி, ரைட்? அண்ட் ஃபோர்த் பாயிண்ட். ஸோ ஃபோர்த் பாயிண்ட்டை நம்ம பெருசாக பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தது உண்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, டியூரிங் லைட்னிங் டைம், ரைட், ஈவன் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட் டாபிக் இருக்கும். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கும் இதில் இருக்கிற ஃபோர்த் பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே பேஸை தான் சொல்ல வர்றாங்க.
இங்கே ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்னுடைய சர்ஃபேஸில் வந்து சார்ஜஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிறதுனால அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் எப்போவுமே அக்யூமுலேட்டாக இருக்கும். இன்சைடில் வந்து சார்ஜஸ் வந்து 0, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, ரைட். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு சார்ஜஸ் எல்லாமே சர்ஃபேஸில் அக்யூமுலேட் ஆகும்போது எனக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு சார்ஜஸ் மூவ் பண்ணாலுமே there will be no change in the potential, right? So change in potential நடக்கலை, so that work done becomes 0 இல்லையா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போது if I have like irregular ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரைட். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து நிறைய சார்ஜஸ் இருக்குது. அப்போ சார்ஜஸ் இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது சார்ஜஸ் எல்லாமே இந்த கார்னரில் தான் அக்யூமுலேட் ஆகிருக்கு. இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, கார்னரில் அக்யூமுலேட் ஆகிருக்கு. அப்போ கார்னரில் அக்யூமுலேட் ஆகும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு கண்டக்டரில் வந்து இன்சைடு வந்து சார்ஜ் வந்து 0. ஸோ வென் திஸ் பிகம்ஸ் 0, எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஆட்டோமேட்டிக்கலி 0ன்னு சொல்லிடுறோம், ரைட். தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதே மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரு சின்ன சர்ஃபேஸ் எடுத்து அந்த சர்ஃபேஸில் இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா அதுவும் சர்ஃபேஸிலேருந்து தான் எடுக்க முடியுமே தவிர அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளேருந்து எடுக்க முடியாது, ரைட். இப்போ எனக்கு ஒரு ரெகுலர் ஷேப்பாக இருந்தாலும் சரி, இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தாலும் சரி, தெர் இஸ் அ சர்ஃபேஸ். அப்போ அந்த ஒவ்வொரு சர்ஃபேஸிலேருந்து வி வில் ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுதான் அந்த சிலிண்டர் மாதிரி தே ஹேவ் அஸ்யூம்டு. ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட், ஃபோர்த்து பாயிண்ட் வந்து இப்போ இந்த மாதிரி எனக்கு சர்ஃபேஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து நம்ம சார்ஜஸை மூவ் பண்ணுறோம். சின்ஸ் எனக்கு இதில் சென்டரில் சார்ஜ் பிகம்ஸ் 0ன்றதுனால எனக்கு சார்ஜஸ் எல்லாமே எனக்கு சர்ஃபேஸில் மட்டும்தான் அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ அப்போது சர்ஃபேஸில் மட்டும் அக்யூமுலேட் ஆகிருக்கும்போது எனக்கு இந்த எல்லா சர்ஃபேஸ்லேயுமே வந்து சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும், ரைட்டா? ரெஸ்ட் பொசிஷன்னா எல்லாமே செட்டில்ட் ஆகிடும் லாஸ்ட் அந்த சர்ஃபேஸினுடைய எட்ஜில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு சார்ஜஸ் எல்லாமே ரெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சார்ஜஸ் நான் மூவ் பண்ணாலுமே, ரைட், எந்த ஒரு சார்ஜ்னாலையுமே எனக்கு டிஸ்டர்பன்ஸு நடக்காது. ஸோ வி கேன் சே தட் எனக்கு இந்த சர்ஃபேஸ் வந்து ஒர்க் டன் வந்து 0, ரைட். அப்போ ஒர்க் டன் வந்து 0 அப்படின்னா வி கேன் சே தட் என்னுடைய இந்த சர்ஃபேஸில் வந்து பொட்டன்ஷியல் ஆல்சோ சேம் இல்லையா? பொட்டன்ஷியல் இஸ் சேம். எனக்கு பொட்டன்ஷியல் சேம் அப்படின்னா எனக்கு ஒர்க் டன் நடக்கலை. ஏன்னா ஒர்க் டன் அப்படின்றது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். புரியுதா? அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, எனக்கு அந்த ஒரு ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் மட்டும்தான் சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்போ சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஆன் த சர்ஃபேஸ். ஸோ என்னுடைய பொட்டன்ஷியல் வந்து ரிமைன்ஸ் சேம், ரைட்? அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். Yes, sir. யாருக்கு இது புரியல? யாருக்குன்னா புரியலன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு கேளுங்க. எனி டவுட்? No doubt, sir. கிளியரா? Yes, sir. Okay, then shall we move to the next one, electrostatic shielding? Yes, sir. Yes, sir. கொஞ்சம் தீயாக இருக்கனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ட்ரை டு அட்ஜஸ்ட், ரைட். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் இது வந்து பொதுவாக நம்ம இந்த லைட்னிங் டைமில் வந்து வி யூஸ் டு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஈவன் வேர்ல்டு வைட் அப்படின்னு எடுக்கும்போது எவ்ரி இயர் வந்து 1 lakh பீப்புள் வந்து லைட்னிங்னால் இறந்து போகிறாங்கன்னு ஒரு சர்வேவே இருக்குது. வெறுமனே லைட்னிங்னால் 1 lakh பீப்புள் வந்து தே ஆர் டையிங் எவ்ரி இயர், ஒரு ரீசெண்ட் சர்வேயில். இது கொஞ்சம் எப்போவுமே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்த கண்டக்டர் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணினது தான். ஸோ பொதுவாக வந்து நம்ம இந்த ஒரு லைட்னிங் வரும்போது வி ஆல்வேஸ் சே இட் இஸ் சேஃபர் டு சிட் இன்சைட் அ பஸ், இல்லை ஒரு வெஹிக்கிளுக்கு உள்ளே போய் நம்ம உட்கார்றத வந்து சேஃப் அப்படின்னு வந்து நம்ம எப்போவுமே சொல்லுவோம். ஏன்னா எனக்கு அந்த வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அவுட்டர் பார்ட்
ரைட். ஸோ பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ மெட்டல். அப்போது மெட்டல் அப்படின்னு சொல்லும்போது அந்த மெட்டலில் வந்து சார்ஜஸ் எல்லாமே சர்ஃபேஸில் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கும். இப்போ அந்த இடத்துல லைட்னிங் வந்து படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரைட், லைட்னிங் படும்போது என்ன ஆகும்னா அந்த மெட்டலில் படும்போது அந்த லைட்னிங்கில் விச் ஹேஸ் அ எனார்மஸ் வோல்டேஜ், ஸோ இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்லி டு த சர்ஃபேஸ். ஏன்னா சார்ஜஸ் வந்து உள்ளே வர முடியாது, சர்ஃபேஸில் மட்டும்தான் போக முடியும். அதுதான் நமக்கு வந்து இந்த மூணாவது பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன், ரெண்டாவது பாயிண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஈவன் தோ வென் யூ ஆட் அ சார்ஜஸ் எல்லாமே அந்த சர்ஃபேஸில் மட்டும்தான் அக்யூமுலேட் ஆகும் அப்படின்னு. அப்போ இங்கேயும் அதே தான் சொல்ல போகிறோம். அப்போ ஒரு லைட்னிங் வந்து பட்டாலுமே அந்த வெஹிக்கிளுடைய சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்குமே தவிர அது உள்ளே வர முடியாது. ரைட். ஸோ அதுக்கு பேர் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் வி கேன் ஆல்சோ சே கேவிட்டி. ஒரு கண்டக்டருக்கு இடையில இருக்கிறது வெறுமனே எம்டி ஸ்பேஸ், அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்காது, சார்ஜும் இருக்காது. ஸோ அதை வந்து எம்டி ஸ்பேஸை வந்து ஒரு நேமிங் சொல்லியிருப்பாங்க, கேவிட்டி. இப்போ நம்ம டீத்தில் வந்து கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு லைக் ஒரு வெறுமனே கேப் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் நார்மல் தியரி பார்ட்டு தான். வென் யூ ரீட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, நம்ம கொரோனா டிஸ்சார்ஜ்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அந்த கொரோனா டிஸ்சார்ஜில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, whenever my area decreases the number of electric field line வந்து increases அப்படின்னு. நம்ம புக்லேயும் ஒரு அழகான ஒரு டயக்ராம் இருக்கும். சப்போஸ் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே, இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. இப்போது எனக்கு சர்ஃபேஸில் தான் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஓகே, சர்ஃபேஸில் எனக்கு சார்ஜ் அக்யூமுலேட் ஆகிருக்கு இந்த மாதிரி, ரைட். அதே மாதிரி இங்கே 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 எல்லாமே சார்ஜஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குது? At the corners. எஸ்பெஷலி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நமக்கு டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா வென் ஏரியா டிக்ரீசஸ் எனக்கு அங்கே சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ தட் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கொரோனா டிஸ்சார்ஜும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஷார்ப் எட்ஜில் வந்து சார்ஜஸ் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும், விச் மீன் வெளியே போகும். அதை நம்ம பார்ப்போம். வி ஹேவ் அ ஃபியூச்சர் டாபிக், வி வில் டிஸ்கஸ் தேர். சரியா? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் பிளேஸ், அவ்வளோதான். ரைட்டாக? ஸோ லைட்னிங் வரும்போது நம்ம வந்து ரேதர் தென் சிட்டிங் அண்டர் அ ட்ரீ ஆர் ஆன் அ பிளெயின் சர்ஃபேஸ், இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு சிட் இன்சைடு சம் வெஹிக்கிள். ஸோ தட் மெட்டல் அப்படின்னு சொல்லும்போது சார்ஜஸ் எல்லாமே அந்த மெட்டலுடைய சர்ஃபேஸில் தான் போகும், நம்மளை வந்து பாதிக்காது. இதுதான் சொல்லியிருப்பாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? வி வில் மூவ் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இந்த இண்டக்ஷன் ப்ராசஸை நம்ம எங்கேயோ பார்த்தோம், நம்ம எழுதணும். இது எதில் வரும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் நம்ம இதை பார்த்துருக்கோமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்றது இது டிஸ்கஸ் எங்கே பார்த்துருக்கோம்? என்ன அர்த்தம்? Transferring of charges, sir. Without touching, sir. ஃபேண்டாஸ்டிக். ஸோ சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸில் வி டிஸ்கஸ்ட் இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த இண்டக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது வித்தவுட் டச்சிங் அன் ஆப்ஜெக்ட் வி வில் ட்ரான்ஸ்ஃபர் த சார்ஜஸ். ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க. ரைட். ஸோ என்னென்னா ஒரு கண்டக்டர், ஓகேவா, ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டில் வந்து சார்ஜஸ் இருக்குது, ஓகேவா, இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த இடத்துலையே வந்து சார்ஜஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இங்கே சார்ஜஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகுது, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் நான் டச் பண்ணுறேன். என்ன நடக்கும்? ரெண்டு ஆப்ஜெக்ட்லேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆமாவா? எஸ் ஆர் நோ? Yes, sir.
ரைட். இது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற வரைக்குமே அந்த சார்ஜ் மூமெண்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்குன்றதை நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பேசணும். ஈக்குவல் சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அது வரைக்கும் இது நடக்கும். இது வந்து வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துடும். ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் இருந்தது, சார்ஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒன்ஸ் ஐ கம்பைன், இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஈக்குவலாக இருக்குது. அண்ட் டச் பண்ணும்போது அந்த ரெண்டு ஆப்ஜெக்டுடைய சார்ஜஸும் மாறி 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 ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. டச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் ஒன் சார்ஜ்டு மெட்டல், வெரி ஹைலி சார்ஜ்டு மெட்டல். லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ரைட். நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு ராடு, மெட்டல் ராடு, நெகட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டல் ராடு. ஓகேவா? ஓகே. ரைட். ஸோ இது நெகட்டிவில் வைக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், ஆல்ரெடி இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்லேயுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இப்போ இந்த நெகட்டிவ் ராடு கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இது ஹைலி நெகட்டிவ்லி சார்ஜ்டு, நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், ஹைலி நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ரெண்டு ஆப்ஜெக்டில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு கார்னரில் அக்யூமுலேட் ஆகும். ஆமாவா? எஸ் சார். அண்ட் இந்த இது நெகட்டிவ் அப்படின்றதுனால இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே அக்யூமுலேட் ஆகும். கரெக்டாக? எஸ் சார். ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே செட்டப்பில் இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் தனியாக பிரிக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ என்ன ஆகிடும், இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும், இன்னொரு ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும். கரெக்டாக? எஸ். இந்த டயக்ராம் நம்ம புக்கில் இல்லை, அதனால் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஆமாவா? ரைட். இப்போ இந்த ராடையும் நான் தனியாக எடுத்துட்டேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்டில் எனக்கு வெறுமனே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, செகண்ட் ஆப்ஜெக்டில் வெறுமனே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பிஃபோரில் பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, இதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், நான் வந்து ரைட் இந்த நெகட்டிவ் ராட் வித்தவுட் டச்சிங் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் இருக்கிற அந்த சார்ஜ், அந்த கண்டென்ட்டை வந்து நான் மாற்றுறேன். இது எப்போ நடக்குது, ஒன்லி பிகாஸ் when I bring the negatively charged rod. அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராடு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு ஆப்ஜெக்டை டச் ஆகி இருந்தது, ரெண்டு ஆப்ஜெக்ட்லேயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்தது. இட் மீன்ஸ் எனக்கு ஆப்ஜெக்ட் ஒன்லேயும் ஆப்ஜெக்ட் டூலேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தது. ஒன்ஸ் ஐ பிரிங் த நெகட்டிவ் சார்ஜ் க்ளோசர் டு தட் ஆப்ஜெக்ட்ஸ் சார்ஜஸ் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. தென் அந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் தனியாக எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ராடியும் எடுத்துட்டேன். ஸோ தட் பிகம்ஸ் லைக் திஸ் இந்த லாஸ்ட் சினாரியோ. இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற டயக்ராம் வந்து அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த டயக்ராம் அண்டர்ஸ்டுடா எல்லாருக்கும்? ரைட். இப்போ நம்ம புக்கில் இருக்க என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து we will bring one rod which is highly positive one. ஹைலி பாசிட்டிவ் ஒன்றை பக்கத்தில் கொண்டு வரும்போது அந்த ஆப்ஜெக்டில் வந்து கார்னரில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸும் ஆப்போசிட்டில் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸும் அக்யூமுலேட் ஆகும். இந்த ராடு வந்து நான் இவ்வளோ பக்கத்துலேயே வச்சுருக்கேன், இன்னும் மூவ் பண்ணலை. இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு நீளமான ஒரு ஒயர் எடுத்து கிரவுண்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே வந்துடும், வெளியே வந்துடும். இது வந்து ஒரு கண்டக்டர் தான், ஒரு ஒயர் மாதிரி. அப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே வந்துடும், பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் வர முடியாது. ஏன்? அட்ராக்டட் பை தி ராட். வெரி குட். ஏன்னா இது அட்ராக்டட் பை தி ராட். அதுக்கப்புறம் ராடை நான் தனியாக எடுத்துட்டேன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். ஆமாம், அதுக்கப்புறம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். எஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதுவும் ஒரு கான்செப்ட் தான்.
இதுவும் ஒரு கான்செப்ட் தான். ரெண்டுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனை தான் சொல்ல வருது. ஸோ வித்தவுட் டச்சிங் ஐ எம் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் த சார்ஜஸ். அண்டர்ஸ்டுட்? Yes. ரைட். Yes, இப்போ sir. நம்ம செகண்டாக பார்த்த கான்செப்டை தான் நம்ம புக்கில் வந்து ஒரு 4 பாயிண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு ராடை கொண்டு வரோம். அந்த ராடை கொண்டு வரும்போது சார்ஜஸ் எல்லாமே ஒரு கார்னரில் மூவ் ஆகுது. தென் வந்து நான் வந்து ஒரு ஏர்த்திங் சொல்லுவோம், அதுக்கு பேர் ஏர்த்திங். ஜஸ்ட் ஒரு நார்மல் மெட்டல் ஒயர் எடுத்து நான் அதை அப்படியே கிரவுண்டில் வச்சுருவேன். ஸோ தட் அந்த கண்டக்டருமே வந்து வில் பாஸ் த எலக்ட்ரிசிட்டி அண்ட் எர்த்துமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் அ கண்டக்டர். அப்போது அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே அது வழியாக வந்துடும். பாசிட்டிவ் சார்ஜ்னால் வர முடியாது, பிகாஸ் இட் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் பிளேட், அந்த ராடு. அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே வந்துட்ட பிறகு வி வில் டேக் த ஒயர். அதுக்கப்புறம் அந்த ராடையும் நம்ம தள்ளி கொண்டு போயிடுவோம். இப்போது அந்த ஆப்ஜெக்டில் வந்து சார்ஜஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அவ்வளோதான். இந்த பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அதை ரீட் பண்ணிங்கனாவே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? எனி டவுட் ஹியர்மா? No doubt, sir. சார் ஒரு டவுட் சார். யா ப்ளீஸ். சார் இப்போ நம்ம அந்த கிரவுண்ட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் வெளியே எடுக்கிறோம்ல சார். ஆமாம். ஸோ அதுக்கு லெஃப்ட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை சார், ரெண்டுத்தையும் அட்ராக்ட் பண்ணிக்காதா சார்? பண்ணாதே. ஏன்னா எனக்கு வந்து அந்த நெகட்டிவ் ராடு வந்து ரொம்ப ஹைலி சார்ஜ்டு, அதுதான் நான் சொன்னேன், ஹைலி சார்ஜ்டு நெகட்டிவ் ராடு அப்படின்னு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த நெகட்டிவ் ராடுக்கு பக்கத்தில் அட்ராக்ட் ஆகிடும். அந்த நெகட்டிவ் சார்ஜும் இந்த ராடில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜும் ரிப்பிள் பண்ணும். அப்போ ரிப்பல் பண்ணும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு இந்த ராடுனால ரிப்பல் ஆகும்போது இட் நீட்ஸ் சம் பிளேஸ் டு ட்ராவல். கரெக்டாக ரிப்பல் ஆகுது, இட் ஹேஸ் டு மூவ். அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒயரோ இல்லை உங்கள் கையை வச்சிங்கனாவே சார்ஜஸ் எல்லாமே ஓடி வந்துடும். ஓகே சார். ரைட், அவ்வளோதான். புரியுதா? புரியுது சார். எஸ். For others, any doubt, ma? Okay, then we will move to the next concept, dielectrics or insulator அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்கை பேஸ் பண்ணி தான், ஸோ சார்ஜஸ் பேஸ் பண்ணி தான். ரைட். ஸோ இன்சுலேட்டர். ஸோ என்ன நடக்கும், பொதுவாக இந்த இன்சுலேட்டர் அப்படின்றது வந்து நம்ம டைஎலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஏன் டை அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த இன்சுலேட்டரில் இருக்கக்கூடிய இந்த மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு தான். ரைட். ஸோ நமக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ 2 டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் மாலிகுல்ஸ். ரைட்டா? ஸோ 2 டைப்பில் வந்து இந்த இன்சுலேட்டரில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போலார் மாலிக்யூல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் போலார் மாலிக்யூல். இந்த ஹெட்டிங்லேயே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். போலார் மாலிக்யூல் அப்படின்னா எனக்கு நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் நேச்சுரலி செப்பரேட்டட் தான். ரைட். நான் என்னன்னு சொல்கிறேன், அது என்ன நேச்சுரலி, ஐ வில் சே நோ. நான் போலார். ரைட். ஸோ நான் போலார் அப்படின்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இட் வில் லைக் கோயின்சைடு தான். ரைட். இட் கோயின்சைட்ஸ் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஓவர்லாப்பிங்காக இருக்கும். ரைட்டா? இந்த போலாரில் இட் இஸ் செப்பரேட்டட், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், வெரஸ் இன் நான் போலார் இட் கோயின்சைட்ஸ். சரிங்களா? இட் கோயின்சைட்ஸ், நெகட்டிவ் சார்ஜஸ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கோயின்சைட்ஸ். ஒரு சின்ன டயக்ராம் வந்து நான் வரைகிறேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போது இந்த இடத்துல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இப்படி இருக்கும்.
by seeing the diagram you can understand. இது ரொம்ப முக்கியமான ரெண்டு பாயிண்ட். இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, ரைட்? ஒன்று ஒன்று. இதில் இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். இதுலேயும் ரெண்டாவது பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். பொதுவாக ரெண்டு சார்ஜ் இருக்குது, அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக தெர் வில் பி டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட். அப்போது இதுக்கு நேச்சுரலி, ரைட், ஆர் we can also say that permanent, instead of using naturally you can use permanent. Permanent dipole moment will be there because எனக்கு ரெண்டு சார்ஜுமே separated by a distance. whereas நான் போலாரில் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சார்ஜுமே கோயின்சைடு. அப்போ அங்கே டைபோல் மூமெண்ட் கிடையாது. நோ டைபோல் மூமெண்ட். ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். ரைட்? ஆர் வி கேன் சே திஸ் இஸ் டெம்பரவரி. டெம்பரரி டைபோல் மூமெண்ட்னு சொல்லுவோம். ஏன் இங்கே டெம்பரரி சொல்கிறோன்னா, மூணாவது பாயிண்ட்டு பார்க்கலாம். மூணாவது பாயிண்ட்டு என்ன நடக்கும்னா, when we apply, right, external electric field, இங்கே ஆல்ரெடி சார்ஜஸ் வந்து செப்பரேட்டட் தான். இப்போ நான் எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போதும் சார்ஜஸ் வந்து வில் பி செப்பரேட்டட், ரைட்? வில் பி செப்பரேட்டட். என்னது? சார்ஜஸ் செப்பரேட்டடு, which creates dipole moment. சார்ஜஸ் வந்து பிரியும் இல்லையா? அப்போ அங்கே டைபோல் மூமெண்ட் இருக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ் இருக்கனால. இங்கே பார்த்தீங்கன்னா கோயின்சைடாக இருக்குது. நான் என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுக்கும்போது இப்போ சார்ஜுக்கு இடையில் செப்பரேஷன் நடக்கும், ரைட்? செப்பரேட்டட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட். ஸோ இங்கே டைபோல் மூமெண்ட் இருக்கும். இப்போ இந்த டைபோல் மூமெண்ட் எப்போ வரைக்கும் இருக்கும்? என்னுடைய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும், அது வரைக்கும் இருக்காது. அப்போது இந்த இடத்துல டெம்பரரி டைபோல் மூமெண்ட் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இந்த 3 பாயிண்டில் எதனா டவுட் இருக்கா? ஃபஸ்ட்டு சே திஸ். எல்லாருக்கும் புரிஞ்சதா? Yes, sir. Any doubt? No doubt, sir. No, sir. No doubt, right? Okay. ஸோ இப்போ கொஞ்சம் கான்செப்ட் போவோம். எப்படி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ என்கிட்ட வந்து let us say I have a conductor. ஸோ இந்த கண்டக்டரில் என்ன ஆகும்? when I apply the external electric field, what happens? What will happen when I apply the external electric field? Net charge equal to 0. Fantastic. Net charge will be equal to 0 and the electric field inside the conductor also becomes 0. எனக்கு இந்த இடத்துல வந்து சார்ஜஸ் எல்லாமே கார்னரில் அக்யூமுலேட் ஆகியிருக்கும். கரெக்டாக? Yes, sir. யா, ஃபென்டாஸ்டிக். இது வந்து கண்டக்டரில் என்னுடைய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் வில் பி ஆப்போசிட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வி கேன் சே தட் இஸ் 0. பட் வென் யூ டேக் இன்சுலேட்டர் அப்படி கிடையாது. இன்சுலேட்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து போலார் மாலிக்யூல், இன்னொன்று வந்து நான் போலார் மாலிக்யூல். இப்போ இந்த 2 இடத்துலையுமே என்ன நடக்கும்னா, when I apply the external electric field, ரைட், எனக்கு அந்த சார்ஜ் மூமெண்ட் வந்து இருக்கும். பிஃபோர் அப்ளைங் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு இந்த மாதிரி சார்ஜஸ் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கும். எனக்கு வந்து காமனாக இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து எனக்கு சார்ஜஸ் வந்து இருக்கும்.
ரைட், இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒன்ஸ் ஐ அப்ளை த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டு திஸ் இன்சுலேட்டர், இது வந்து போலார் ஆர் நான் போலார்? Non-polar. இது வந்து போலார். கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு வரைஞ்சிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Okay. இருங்க, யாரோ ட்ரைங் டு லாகின். எஸ்பிவி எஸ்பிவி அப்படின்னா யாரு? கேக்குதா? எஸ்பிவி, who is that? கேக்குது சார். இப்போ நியூ Can I know your name please? ரித்திக் சார். Sorry? ரித்திக். Okay, right. ஓகே, ரைட். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு வந்து when I give the external electric field, இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே வில் அக்யூமுலேட், விச் மீன் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே தான். எனக்கு நெகட்டிவ் எல்லாம் ஒரு பக்கமும் பாசிட்டிவ் எல்லாம் ஒரு பக்கமும் போயிடும். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் நியூ அரேஞ்ச்மெண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ். சேம் இட் வில் ஹேப்பன் ஹியர், ரைட். இப்போ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு எல்லாமே ஒரு ப்ராப்பர் டைரக்ஷனில் வந்தாச்சு. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவ் பிளேட், ஸோ நெகட்டிவ் எல்லாமே ஒரு கார்னரில் வந்துருச்சு பாருங்கள், டுவர்ட்ஸ் லெஃப்ட். இந்த பக்கம் வந்து எனக்கு பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ், ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் ஒதுங்கிடுச்சு. கேன் யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ்? இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக இப்போ பார்த்தோம் பாருங்கள், இதுக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்கும். இந்த டயக்ராமுக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்கும். நெகட்டிவ் எல்லாம் லெஃப்ட், பாசிட்டிவ் எல்லாம் ரைட்டு. இது கண்டக்டரில். ஆனால் இன்சுலேட்டரில் எனக்கு போலார் அண்ட் நான் போலார் இருக்குது. அப்போ போலார்லேயும் நான் போலார்லேயும் இதே தான் நடக்கும். நெகட்டிவ் எல்லாம் லெஃப்ட்டு, பாசிட்டிவ் எல்லாம் ரைட்டு. டவுட் இருக்கா இதில்? எனி டவுட்? No, sir. நோ டவுட், ரைட். ஏன் இதில் வந்து இப்படி ரெண்டு சார்ஜும் ஒன்றா இருக்குன்னா, அதுதான் இதில் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டு. கண்டக்டரில் அப்படி கிடையாது. கண்டக்டரில் நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், பட் இந்த மாதிரி ஒன்றா இருக்காது, ஓகேவா? ஆனால் இன்சுலேட்டரில் மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு டைப் சொல்கிறோம், போலார் அண்ட் நான் போலார். ரெண்டுத்துலேயே சார்ஜ் வந்து கப்புலாக இருக்கும், கப்புலாக, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். த டிஃப்ரென்ஸ் இஸ் போலாரில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், நான் போலாரில் டிஸ்டன்ஸ் இருக்காது, ரைட். அப்போது இந்த இடத்துல when I apply the external electric field, நெகட்டிவ் ஒரு பக்கமும் பாசிட்டிவ் ஒரு பக்கமும் பிரிஞ்சிடும். இப்போது when you consider this diagram, you will come to know, இங்கே பாருங்கள், எனக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவும் கேன்சல் ஆகிடும், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவும் கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு இந்த எட்ஜில் நெகட்டிவ் மட்டும் இருக்கும், இந்த எட்ஜில் பாசிட்டிவ் மட்டும் இருக்கும். அகெயின் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, கரெக்டாக? Yes, sir. ரைட். அப்போது இந்த இடத்துல இந்த ஏரோ மார்க்கே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். என்ன சொல்லியிருக்கு? என்னுடைய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து இஸ் கிரேட்டர் தேன் மை இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பிகாஸ் இட் இஸ் இன்சுலேட்டர். எனக்கு கண்டக்டரில் இருக்கிற மாதிரி ஃப்ரீ சார்ஜஸ் வந்து இன்சுலேட்டரில் இருக்காது. ஸோ சார்ஜஸ் கம்மி, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் இன்சைட் த இன்சுலேட்டர் ஆல்சோ வில் பி லெஸ் வென் கம்பேர் டு த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதில் எதனா டவுட் இருக்கா? No, sir. No, sir. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். நோ டவுட், ஐ பிலீவ். கரெக்டா?
Yes. Yes, sir. Yeah. So கொஞ்சம் தியரி கொஞ்சம் அப்படி தான் வேக போகும், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து வி வில் கம் லைக் கெப்பாசிட்டர், விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ், ரைட். லாஸ்ட் ஒரு சிம்பிள் கான்செப்டை வந்து தேவ் கிவன் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், ரைட். Dielectric is a insulator and we are going to talk about its strength. அது என்ன டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னா, ஈவன் இன்சுலேட்டர் வில் ஆக்ட் அஸ் அ கண்டக்டர். அது எப்படி இன்சுலேட்டர் கண்டக்டராக மாறும்? இட் ஹேப்பன்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நேச்சுரல் ஃபினாமினன் தான் லைட்னிங். ஒரு ஏர் அப்படின்றது வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிசிட்டி, ரைட். ஸோ ஏர் வந்து புவர் கண்டக்டர். பட் வென் வி கிவ் சர்டன் வோல்டேஜ், அந்த ஏர் கூட இன்சுலேட்டராக இருந்தாலுமே இட் பிகம்ஸ் கண்டக்டர், விச் மீன் சார்ஜஸ் மூவ்ஸ். லைட்னிங் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைஎலக்ட்ரிக் வந்து ஒரு கண்டக்டராக மாறுறதுக்கு. அண்ட் அது அதுக்கு மட்டும்தான் பாசிபிளா, ஏரில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு மெட்டீரியல் லைக் ஒரு சாலிட்லையும் ஒரு இன்சுலேட்டர் வந்து எனக்கு கண்டக்டராக மாறும். எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when temperature changes, insulator, right, also becomes conductor, right. Insulator also becomes conductor when we increase the temperature. நம்ம ஒன்று படிச்சிருப்போம், ரெசிஸ்டன்ஸ் வந்து directly proportional to resistivity, length, area. And at the same time முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, this resistance also depends on temperature. இந்த கான்செப்டை நம்ம செகண்ட் சாப்டரில் படிப்போம், ரைட். செகண்ட் சாப்டரில் how the temperature changes insulator to conductor அப்படின்றது. ஸோ இப்போ இந்த டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க். அப்போது when I increase certain voltage, insulator will become conductor. இந்த லைட்னிங் சொல்லியிருப்பாங்க 3 × 10⁶ volt per meter அப்படின்னு, which mean எனக்கு ஒவ்வொரு மீட்டருக்கும் 3 × 10⁶ வோல்டேஜ் நம்ம கொடுத்தோம்னா ஏர் கூட ஒரு கண்டக்டராக மாறும். திஸ் இஸ் வோல்டேஜ். அண்ட் இன் த டேபிள் தே ஹவ் கிவன் சம் சர்டைன் வேல்யூஸ். இப்போ மைக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரைட், 1 × 10⁸ வோல்ட் கொடுத்தோன்னா ஒரு மைக்கா வந்து வில் ஆக்ட் ஆஸ் அ கண்டக்டர். பட் அது எப்போவுமே கண்டக்டராக கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அது மெல்ட் ஆகிடும், சரியா. ஸோ ஏர் வந்து எவ்வளவு ஒரு புவர் கண்டக்டர் பாருங்கள். ஏரை வந்து 4th பிளேஸில் கொடுத்துருக்காங்க. மைக்காவை விட ஏர் வந்து ரொம்ப மைக்கா தான் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மைக்காவுக்கு தான் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பிகாஸ் திஸ் இஸ் 10⁸. ஏர் பார்த்திங்கன்னா 10⁶ தான். ஸோ மைக்காவுக்கு தான் அதிகமான ரெசிஸ்டிவிட்டி. அப்போது மைக்காவை ஒரு கண்டக்டராக நான் பயன்படுத்தணும் அப்படின்னா மை வோல்டேஜ் ஷுட் பி 10⁸ வோல்ட் பர் மீட்டர். இவ்வளோ வோல்டேஜ் வந்து ஒரு மைக்காவில் கொடுத்தோன்னா எனக்கு ஒரு மைக்கா வந்து ஒரு கண்டக்டரை வந்து ஆக்ட் ஆகும். பேசிக் டெஃபினிஷன் தான் முக்கியமான 2 மார்க். ஓகேவா? வி வில் ஸ்டாப் திஸ் செஷன்.